சென்னையின் பரபரப்பான சாலையாக இருக்கும் இந்த சாலையையே சரி செய்ய முடியாமல் திணறுவதா என பொதுமக்கள் கேள்வி எழுப்புகின்றனர். இது குறித்த ஒரு செய்தி தொகுப்பை காணலாம். சென்னையில் உள்ள சாலையை கடப்பதற்கே திக் 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 என்ற நிலையில்தான் வாகன ஓட்டிகள் வாகனத்தை ஓட்டிச் செல்கிறார்கள். மெட்ரோ பணிகளுக்காக சாலையின் கீழ் தோண்டப்படும் பாதாள துளைகள், சுத்திகரிப்பு நிலையத்திற்கு கொண்டு செல்வதற்காக சாலையின் கீழ் புதைக்கப்பட்டுள்ள ராட்சத குழாய்களில் என அடிக்கடி சாலையில் திடீரென பள்ளங்கள் ஏற்பட்டு வாகன ஓட்டிகளை அதிர்ச்சியில் ஆழ்த்துகின்றனர். எப்போதும் பரபரப்பாக காணப்படும் அண்ணா மேம்பாலம் அருகே கடந்த சில மாதங்களுக்கு முன்பு ராட்சத பள்ளம் ஏற்பட்டு வாகன ஓட்டிகளை திக்குமுக்காட வைத்தது. இந்த அதிர்ச்சியில் இருந்து மீள்வதற்குள்ளாகவே கடந்த சில நாட்களுக்கு முன்பாக சென்னை திருவான்மியூரில் காரையே விழுங்கும் அளவிற்கு தோன்றியது ராட்சத பள்ளம். சென்னை திருவான்மியூர் அருகே உள்ள தரமணி டைட்டில் பார்க் பகுதி ஐடி நிறுவனங்களால் குவிந்து கிடக்கும் ஹைடெக் பகுதி. நுனிநாக்கு இங்கிலீஷ், சொகுசு கார்களில் பவனி என சென்னையின் பெரும்பான்மையான மக்கள் தினமும் சவாரி செய்யும் முக்கிய சாலைகளில் ஒன்று. இங்குதான் கடந்த 17ஆம் தேதி சனிக்கிழமை மாலை 5 மணிக்கு தரமணி டைட்டில் பார்க் அருகே திடீரென ஒரு காரையே விழுங்கும் அளவிற்கு 18 அடி ஆழத்திற்கு ராட்சத பள்ளம் ஏற்பட்டு வாகன ஓட்டிகளை அதிர்ச்சியில் உறைய வைத்தது. இந்த விபத்தில் உயிரிழப்புகள் தவிர்க்கப்பட்டாலும் கூட பாதாள பள்ளத்தில் சிக்கிய காரில் பயணித்த 4 பேருக்கு உடலில் பல்வேறு காயங்கள் ஏற்பட்டது. திக் 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 நிமிடங்களோடு மருத்துவமனையில் சேர்க்கப்பட்ட அவர்கள் தற்போது ஓரளவிற்கு குணமாகி வருகின்றனர். ஆனால் படுகாயமடைந்தவர்கள் மீண்டு வந்தாலும் பள்ளமான சாலை இன்னும் இயல்பு நிலைக்கு திரும்பாமல் பல்லிழிக்கும் அவலம் தொடர்கிறது. போரூர், பெருங்குடி உள்ளிட்ட பகுதிகளில் இருந்து கழிவுநீர் அடையாறில் உள்ள சுத்திகரிப்பு நிலையத்திற்கு கொண்டு செல்வதற்காக சாலையின் கீழ் புதைக்கப்பட்டுள்ள ராட்சத குழாய்களில் விரிசல் ஏற்பட்டு கழிவுநீர் வெளியேறி பள்ளம் ஏற்பட்டதாக சென்னை மாநகராட்சி அதிகாரிகள் தெரிவித்தனர். இந்த பள்ளத்தால் கடும் போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டுள்ள நிலையில் பள்ளத்தை சீரமைக்கும் பணி 4 நாட்களாக நடைபெற்று வந்தது. இன்னும் முழுமையாக சீர் செய்யப்படாத நிலையில் பள்ளம் ஏற்பட்ட இடத்தில் மீண்டும் புதிய தார் சாலை அமைக்க வேண்டும் என பொதுமக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். இப்போ OMR லேட்டஸ்ட் டெவலப்மெண்ட் ஐடி கம்பெனியாக நிறைய இருக்குங்க. அதுவும் இந்த இடம் பள்ளம், இந்த இடம் திருவான்மியூர்ல டர்னிங் பாயிண்ட் வரப்போ சில பேர் ரொம்ப கஷ்டமான மெயின் லொக்கேஷன் மாதிரி அது முடிஞ்ச ஒரு 3 நாள் ஆகுது. மெயின் லொக்கேஷன் இது சாதாரண வழி கிடையாது. அது பலவிதமான ஐடி கம்பெனி, கோடிக்கணக்கான கம்பெனி இங்கே இருக்குது. அப்போ அந்த கம்பெனிக்கு மெயின் லொக்கேஷன் இதுதான், மெயின் வழி தான். இதில் இவ்வளோ கேர்லெஸ்ஸாக இருக்கிறது ரொம்ப தப்பு. மக்களுக்கு அடிப்படை வசதி என்னவோ செய்து கொடுக்க வேண்டியது உங்களுக்கு கடமை. அதை செய்யறதுக்கு நான் கேட்டுக்கிறேன். பொதுமக்கள் அடிக்கடி பயணிக்கும் சாலையை சரி செய்யவே 4 நாட்களை தாண்டியும் பணி நீளுகிறது என்றால் மற்ற பகுதிகளில் நிலை என்ன என்று யோசிக்க வேண்டி இருப்பதாக சென்னை வாசிகள் புலம்புகின்றனர். ஜனங்களுக்காக தான் பண்றாங்க. பண்ணும்போது என்ன ஆகும்னா சில இது இங்க மட்டும் ஆகல, சென்ட்ரல் எதிர்காட்சி, மத்திய கைலாசில் நடந்தது, நிறைய இடத்துல இந்த மாதிரி நடந்துதான் இருக்குது. சிட்டி பிளான்டு சிட்டி கிடையாது, இது ஓல்டு சிட்டி. பிளான்டு சிட்டினா அதுக்கு தகுந்த மாதிரி எல்லாமே பண்ணியிருப்பாங்க. இது ஓல்டு சிட்டினால இப்போ டெவலப் ஆகி வரும்போது இந்த மாதிரி சில இன்சிடென்ட்லாம் நடக்கும். லோக்கல்ல இருக்கிற அதிகாரிகள் உடனே எந்த பழுது வந்தாலும் உடனே அதை கிளியர் பண்ணி ஜனங்களுக்கு சரி பண்ணி கொடுக்கணும். எது எப்படி இருந்தாலும் சென்னையின் முக்கிய அடையாளமாகவும் அன்றாடம் மக்களின் பயணத்திற்கு பயன்படும் சாலையான டைட்டில் பார்க் அருகே உள்ள சாலையை விரைந்து சீரமைக்க அரசு நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்பதே அனைவரின் பிரதான எதிர்பார்ப்பு. இதுல டிராபிக் இப்போ எத்தனை யூ டர்ன் போட்டுறாங்க பாருங்க. இங்க ஒண்ணு, அந்த இந்திரா நகர்கிட்ட ஒண்ணு, எவ்வளவு ட்ரை பண்றாங்க, முடியல. என்ன பண்றது? வண்டி கண்ட்ரோல் பண்ண முடியல. வண்டி எக்கச்சக்கமான வண்டி, எவ்வளவு பஸ் நிக்குது, எவ்வளவு லாரி நிக்குது, என்ன பண்ண முடியுது? ஆனா அதிகாரிங்க உடனே வருது சகஜா, அதை கிளியர் பண்ணணும். அவ்வளவுதான், சீக்கிரம் பண்ணிடணும். நியூஸ் 7 தமிழ் செய்திகளுக்காக ஒளிப்பதிவாளர் விக்ரமுடன் செய்தியாளர் லட்சுமணன்.